குக் வித் கோமாளியிலேருந்து வெளியேறின கையோடையே கஞ்சா கருப்பு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ரொம்பவே அதிர்ச்சிகரமான செய்தி தான் சோசியல் மீடியாவில் உலா வந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். விஜய் டிவியோட ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஷோவான குக் வித் கோமாளி சீசன் 6 இந்த தடவை ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏகப்பட்ட ட்விஸ்டோட போய்கிட்டு இருக்கு. வழக்கமாக குக் வித் கோமாளியில் வந்துட்டு காமெடி அதிகமாக இருக்கும். பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு உள்ள வந்திருக்கக்கூடிய போட்டியாளர்கள் ரொம்பவே சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. 3 ரவுண்டுக்கு ஒரு தடவை ஒரு ஆள் வந்து எலிமினேட் ஆகிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த வாரம் யார் போவா அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். கஞ்சா கருப்பு அவர்கள் தான் ரொம்பவே மோசமா சமைச்சிட்டு இருந்தாரு. அவரு தான் வெளியேறுவார்னு எல்லாருமே நினைச்சோம். அதே மாதிரி கஞ்சா கருப்பு அவர்கள் தான் இந்த வாரம் வெளியேறி இருக்காரு. இந்த ஒரு நிலைய குக் வித் கோமாளி சீசனை முடிச்ச கையோடையே கஞ்சா கருப்பு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு அப்படிங்கிற தகவல் எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த சில மாதங்களாகவே கஞ்சா கருப்பு அவர்களோட உடல்நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் மோசமாக தான் இருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னும் இந்த ஒரு நிலையில தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து குக் வித் கோமாளியில ஜாயின் பண்ணியிருக்காரு. பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் குக் வித் கோமாளியில் ஷூட்டிங் அப்படிங்கிறது மார்னிங் டைம் நடக்காது. முழுக்க முழுக்க நைட் ஷெட்யூல் தான். சம்டைம்ஸ் 3 o'clock 4 o'clock வரைக்கும் யாருமே தூங்காமல் அங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி டே அண்ட் நைட்டு வந்து கஞ்சா கருப்பு அவர்கள் தொடர்ந்து இந்த விஷயங்கள் இருந்திருக்காரு. இதனால ஏற்கனவே அவரோட உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸ்லீப்பிங் சைக்கிள்லாம் மாறி இருக்கு. இந்த ஒரு காரணத்தினால தான் அவர் குக் வித் கோமாளியை விட்டு வெளியே போன கையோடையே அவரோட உடல்நிலை இப்போ எப்படி இருக்கு, ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு முதல் வேலையாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் கிடைச்சிருக்கு. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலி இந்த வாரம் ஜட்ஜஸ் சொன்னதை மீறி லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் சைவம் சமைச்சிருந்தாங்க. அவங்க தான் வெளியே போக வேண்டியது. பட் கஞ்சா கருப்பு அவர்களுக்கு உடல்நிலை ரொம்பவே மோசமா இருந்துச்சு. அந்த ஒரு காரணத்தினால அவரே வந்து நான் வெளியே போறேன் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு வெளியே வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்திகளும் சோசியல் மீடியாவில் வந்துட்டு இருக்கு. எது உண்மை அப்படிங்கிறது தெரியல. பட் கஞ்சா கருப்பு அவர்கள் அவரோட சொந்த ஊருக்கு போயிருக்காரு அப்படின்னும் அங்க ஒரு சில ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி செய்தி சோசியல் மீடியாவில் உலா வந்துட்டு இருக்கு. எது எப்படியோ அவர் ஸ்பீடி ரெக்கவரி ஆகி நல்லபடியா தமிழ் சினிமால மீண்டும் நடிக்கணும் அப்படின்னு நாம கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கலாம். இது ஒரு புறம் இருக்க பார்த்திபன் அவர்களோட பையனான ராக்கி அவர்கள் கூடிய சீக்கிரமே தமிழ் இண்டஸ்ட்ரியில இயக்குனராக அறிமுகமாக போறாரு அப்படிங்கிற செய்தியை பார்த்திபன் அவர்களே சமீபத்தில் அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமாவில் சிறந்த இயக்குனர் நடிகர் அப்படின்னு பன்முகத்தன்மை கொண்டவர் தான் பார்த்திபன் அவர்கள். கடந்த சில வருடங்களாகவே பார்த்திபன் அவர்கள் ரொம்பவே வித்தியாசமான முறைகளில் படங்கள் எடுத்து வந்துட்டு இருக்காரு. அது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில சமீபத்தில் அவரோட சோசியல் மீடியா பேஜில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பொதுவாகவே கலைஞர்களோட பிள்ளைகளும் கலைஞர்களாக வருவது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். அது சினிமாவில் அடிக்கடி நடக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அது இப்போ என்னோட வீட்லையுமே நடக்க போகுது. என்னோட பையன் ராக்கி என்னோட கருப்பு வெள்ளை படத்துலேருந்தே நிறைய விஷயங்களை பார்த்து வந்துட்டு இருக்கான். அண்ட் அவன் இதுக்கப்புறம் ஒரு புது படம் எடுக்க போகிறான் அப்படிங்கிறத ரொம்பவே சந்தோஷமாக தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக அவன் வந்து இதில் மிகப்பெரிய ஒரு ஆளாக வருவான் அப்படின்னு நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.